நம்ம வேப்ப எண்ணெய் அடிக்கிறது இந்த கட்டு ஃபுல்லாக நனைகிற மாதிரி ஃபுல்லாக முன்னாக்கையும் அடிக்கணும், முன்ன பின்ன எல்லா இடத்துலையுமே அடித்தோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும். ஓகேங்களா, நக்காது. அதுக்காக தான் அந்த வேப்ப எண்ணெய் யூஸ் பண்ணுறது. அவ்வளோதான், இந்த ஆடு முடிஞ்சிடுச்சு. இப்போ பாருங்கள், அது முன்னாடி 2 கால்லையும் அதுக்கு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஆடு, இந்த ஆடுக்கு பாருங்கள், சில இடத்துலலாம் வந்துட்டு கீழே கணுக்காலுக்கு மேலே ஃபுல்லாகவே டேமேஜ் இருக்குது. இந்த ஆடுக்கு பாருங்களேன், இந்த ஆடுக்கில் வந்துட்டு ஃபுல்லாமே டேமேஜாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுல வந்து ஜன்னி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். அப்போது இந்த ஆடை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக கட்டு போடணும். இப்போ இந்த ஆடுக்கு நம்ம எப்படி கட்டு போடுறோம் பாரு. இந்த ஆட்டுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இதில் வந்துட்டு வேப்ப எண்ணெய் முதல்ல அடிக்கணும். ஓகேங்களா, அங்கே பாருங்கள், இது வேப்ப எண்ணெயை ஃபஸ்ட்டு அடிக்கணும். ஏன் அப்படின்னா கிருமி நாசினி ஆல்ரெடி இருக்கும் இல்லையா, அதை சாகடிக்கிறதுக்காக நம்ம வேப்ப எண்ணெயை முதல்ல யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற மருந்து, ஸோ வாட் எவர் இட் இஸ், இதெல்லாம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி கட்டு அப்படிங்கிறத நம்ம போடுறோம். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடு வளர்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைமுறை வளர்ப்புங்கிறது, அதாவது நம்ம இருக்கிற பராமரிப்பு பொறுத்தான். இங்கே பாருங்கள், மருந்து வச்சு, இந்த மருந்து தான் அது நான் சொன்ன மருந்து. இது நார்மலாக நம்ம புண்ணு வைக்கிற மருந்து தான், இது ஒன்றும் பெருசாக இதில் நினச்சிக்க போகிறீங்க. நீங்கள் போய்ட்டு மெடிக்கலில் போய்ட்டு நம்ம நார்மலான புண்ணுக்கு வைக்கிற மருந்துன்னு கேட்டாவே அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மருந்து தான், அந்த பஞ்சில் மேலே வச்சு பஞ்சை உள்ளே வச்சு டைட்டாக கட்ட போகிறோம். ஸோ அவ்வளோதான், இதுதான் பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை. இந்த ஆடு தலைமுறை வளர்ப்புங்கிறது வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இதில் வந்துட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இதில் இன்வால்மெண்ட்டை எடுத்து இது நீங்கள் கவனிக்கிறீங்களோ அதில் தான் இருக்குது. இந்த நோய் இல்லாமல் நீங்கள் ஆடை நீங்கள் பாதுகாத்துட்டினாவே அதுலேருந்து உங்களுக்கு நல்லாவே அது வந்து கை கொடுக்கும். அதனால் நோய் இல்லாமல் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நோய் வர்றதுக்கான மிகப்பெரிய ரீசன் அங்கே இருக்கிற சூழ்நிலை, அங்கே இருக்கிற பிளேஸிங் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதுதான் சொன்னேன், ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. டே டைமில் ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா டைட்டாக இருக்கணும், டைட்டாக. அங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சுக்கிற பஞ்சு பார்த்தீங்கன்னா நவுந்து கீழே இடையே போயிடுச்சு. அதை தான் அங்கே இப்போ பண்ணுறாங்க. அதை லெவல் பண்ணணும். ஏன்னா வந்து நவுந்து போச்சு, அங்கே பாருங்கள், காயத்துலேருந்து கீழே போயிடுச்சு. இது நீங்கள் கவனிக்கணும். அதேமாதிரி அதை பார்க்காமே நீங்கள் பாட்டு கட்டு போட்டுறக்கூடாது. இது நீங்கள் கவனித்து நல்லா இழுத்து டைட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அது காயத்தில் அந்த மருந்து படுத்துணும். இது வந்துட்டு ஒரு 2 நாள் இருந்தால் போதும். 2 நாள் எல்லாம் கழித்து நீங்கள் கட்டை அவுத்து விட்டிங்கன்னா காயம் காஞ்சிட்ருக்கும். ஓகேங்களா, கட்டை அவுத்ததுக்கப்புறம் இதில் வந்து வேப்ப எண்ணெய் வந்து நீங்கள் அடிக்கடி தடவிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து காஞ்சிடும். அப்படி இல்லை நீங்கள் மெடிக்கலில் போகிறீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே இருக்கும். அந்த ஸ்ப்ரேயோட நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஸ்ப்ரேயை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். ஓகேங்களா, கட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டைட்டாலாம் போட்டுறாதீங்க. ஓகேங்களா, பொறுமையாக உங்களுக்கே தெரியும், கட்டு அவிழக்கூடாது, அவ்வளோதான். உள்ளே வந்துட்டு டைட்டாலாம் ஆச்சுன்னா அப்புறம் வந்து ரத்தம் இதுக்கு மூவ் ஆகாது. அப்புறம் அந்த இடத்துல வந்து ஜன்னி வச்சிரும். ஸோ இந்த மாதிரி யாரான சீவுலாம் வச்சிரும்.